சார் வணக்கம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அது கோபம் குறையுது சார். ம், ம். அப்புறம் வந்து சொல்லுங்க. அமைதி கிடைக்கும், நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். நீங்க நல்லா இன்வால்வா எடுத்துக்காட்டா பண்றீங்க, சொல்லணும்னா நானே பார்த்துட்டு இருக்கேன். நீங்களே நல்ல இன்வால்வா பண்ணிட்டு இருக்கீங்க. கட்டாயமா டிஃபால்ட்டா அதெல்லாம் கிடைக்கும். கட்டாயம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்து. அடுத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார் வணக்கம் சார். நான் பரமேஸ்வரன் பேசுறேன் சென்னையில இருந்து. வணக்கம். வணக்கம் சார் சார். டே ஒன்ல இருந்து நான் கலந்துக்கிறேன். டெஃபினட்டா அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்கல்ல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு. டே ம். பை டே விதவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா ஒரு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது சார். ஒரு ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ் வருது, ஹெல்த் கான்சியஸும் வருது. இப்போ கலந்துக்கலைன்னா அது ஒரு பெரிய ஒரு பதட்டமா, இப்ப நார்மலா ஒரு சில பழக்கத்துக்கு அடிக்ட் ஆவாங்கல்ல, இது மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல லேட்டானா ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றோம். கொஞ்ச நேரம் தூங்கலாம் மனசு சொன்னாலும் இல்ல இல்ல கண்டிப்பா கலந்துக்கணும்ன்ற ஒரு ஈடுபாடு வருது. கண்டிப்பா டெஃபினட்டா மைண்ட் லெவல்லையும் சரி பிசிக்கலாவும் சரி நல்ல சேஞ்ச் தெரியுது சார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. பட் இந்த கிராஃப் போனா நார்மலா எலக்ட்ரிக்கல்ல சொல்லுவாங்களா சைனசாடியல் கர்வ், அப்படி சொல்ல முடியாது. இது டெஃபினட்டா கிராஃபே வந்து ஒரு மாதிரி டே பை டே ப்ரோக்ராம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. குவாலிட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக் சார். அதுல உங்க ஒன்றும் உங்க மாற்று கருத்து இல்லை. இன்வால்வ்மெண்ட் பக்கத்துல நீங்க ஒருத்தர் குட்டி பாப்பா இருக்காங்க. பையனா, பேரனா, பேத்தியா? பேரன் 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 சார். பேர பேரன் என்ன சார். பேரன் பேர் என்ன? விருப்பாக்ஷன். விரு விருப்பாக்ஷன். சிவனுடைய பேர் விருபாக்சன். விருப்பாக்ஷன். ஆமா விருபாக்சன். பியூட்டிஃபுல், குட்டி புதுமையான பாப்பா, ஒரு பேர். ஹாய். ஹாய் நான் ஹெட்போன்ல விருப்பாச்சன். இருக்கேன். ஓகே ஓகே, எழுந்துட்டான் பரவாயில்ல. பரவாயில்ல, எழுப்பி விட்டீங்க. கொட்டாய் விட்டாரு, தூங்க. வெரி குட், நல்ல பழக்கம். வேற மற்றவங்க அதே மாதிரி அன்னைக்கு நிர்மலா மேடம் கூட பேரனை உங்களோட இன்வால்மெண்ட்டை அதை காட்டுது. மற்றவங்க இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. தங்கம்மாள் பேசுறேங்க சார். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க சார் மேடம், நான் வணக்கம். சீக்கிரமே எந்திரிக்கிறேன் சார். ம். பெரும்பாலும் 4 மணிக்கு முன்னாடியும் எந்திரிப்பேன், 4 மணிக்குள்ள எந்திரிச்சிருவேன் சார். வெரி குட். வெரி குட், சூப்பர். என்னுடைய வேலைகள்லாம் சுறுசுறுப்பா செய்றேன் சார். வெரி குட். நீங்கள் இந்த செலிப்ரேட் த டே டான்ஸிலையும் கலந்துக்கிறதையும் பார்த்தேன். வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படித்தான் இருக்கணும். எப்போ வந்து உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ, யார் டான்ஸிங்கில் எல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு டயபெட்டிக்கோ அது இதெல்லாம் வராது. நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். யார் ஒரு குரூப்பில் ஆடாமல் ஒதுங்கி நிற்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் கையை காலாவது ஆட்டணும். பெர்ஃபெக்டாக டிகே சார் ஆடுற மாதிரியெல்லாம் ஆடணும் அவசியம் இல்லை. அதாவது லைட்டாக கையை காலாவது ஆட்டணும். அப்படி யார் ஆட்டலையோ அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன், எந்த டெஸ்ட் தேவையில்லை. அவங்களுக்கு பிபி இருக்கும், இல்லைன்னா ஒரு டெப்ரெஷன் இருக்கும், இல்லைன்னா டயபெட்டிக் இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் எழுதி கொடுக்குறேன். அது வந்து பல நிகழ்வுகளை நான் பார்த்தது. இப்போ கூட வனக்குழிகளில் பார்த்தேன். இங்கே வந்து பல பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் யார் தெரியுமான்ட்டு. நீ யாருமே கிடையாது. பிறக்கும்போது அம்மனமாக பிறந்தாலும் ரைட்டா. அதுக்கப்புறம் தான் சட்டை போட்டு விட்டாங்க. அதனால் இந்த நான் யார் தெரியுமாலாம் இங்கே வேலைக்காகாது. பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சத்தோட ஐக்கியமானா மட்டும்தான் அள்ளி கொடுக்கும். இல்லை பணத்தை கொடுத்துருக்கலாம். அது கூட வந்து அந்த மன அழுத்தம் இருந்தால் தீராத நோயை கொடுத்துரும். தேவையா நமக்கு மிக எக்கச்சக்கமாக டன்னாக பணம் வச்சுருந்தாலும் பணத்தை சாப்பிட முடியாது, உணவைத்தான் சாப்பிட முடியும். எத்தனையோ பேருக்கு உணவு சாப்பிட முடியல, ஜீரணமாக மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் வெளியே போக மாட்டேங்குது. அது எனிமா கொடுத்தாலும் போக மாட்டேங்குது, கட்டி கட்டியாக நிற்கிது. அதனால் நண்பர்களே, ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் சொத்து. ரெண்டாவது பணம் கட்டாயமாக தேவை. இதில் மறுக்கவே மாட்டேன், கட்டாயமாக பணம் தேவை. அது இருந்தால் தான் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். இன்றைக்கி அது ஒரு அத்தியாவசிய தேவை. எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காகத்தான் காலையில் இந்த 1 மணி நேரம் மேஜிக் மார்னிங் மிரேக்கல் லைஃப். அதே மாதிரி ஈவினிங் 9 to 9:15 சார் கிட்ட கேட்டால் தெரியும். டெடிக்கேட்டடாக அதுவும் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரிசர்ச் பண்ணதில் ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு வந்து பண தேவை இருக்கிறது, ஆனால் உண்மையான முயற்சி கிடையாது. நான் இந்த 64 வயசில் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த முயற்சியில் மட்டும் மக்கள் சரியாக புரிந்து கொண்டு, அதுவும் தப்பு தப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் போயிட்டு பணம் போட்டால் பணம் அதுவாக பெருகுமாமா. மண்ணை போட்டு மூடிட்டா பிணம் கூட மக்கி தான் போகுது. பிணம் கூட மக்கி மண்ணோட மண்ணாக போகுது. பணம் எப்படி எங்கே ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாததில் போட்டால் வரும். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உழைக்கிறீங்க, அது வேற. ஆனால் நீங்கள் பணத்தை எங்கேயோ போடுவீங்களாமா, யாரோ உழைச்சி கொண்டு வந்து கொட்டுவாங்களா? இந்த மாயையில் சிக்கிக்கிட்டு மக்கள் இதில் நான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து
இந்த ஹோப்பனா போனால் இதெல்லாம் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்லாம் பண்ண அப்புறம் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த பண்ணியோட சேருங்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து தவறான வார்த்தைகளாக இருந்தால் கூட அப்படித்தான் நம்ம பனி கழுதையோட சேருன்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மன ரீதியாக எங்கேயோ ஒரு பக்கம் பணத்தை போட்டால் பணம் வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் ஆசை காட்டி அவங்க பாவம் எங்கேயோ கடனை வாங்கி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் பாவம் 10 லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் செந்தில்ன்றவர் ஒருத்தர், இப்போ நான் என் பேரை சொல்கிறேன்னா வந்துடுச்சு, என் கூட ஆரம்பத்தில் கொரோனா பீரியடில் 4 லைஃப்பில் வந்தார். அவரும் நானும் தான் ஃபஸ்ட்டு என்னை அவர் கேட்க நான் அதை சொல்ல அருமையான வீடியோ அமைஞ்சது. நல்ல எண்ணம் இருந்தாலும் கடைசியில் எங்கேயோ போய் 10 லட்ச ரூபா போட்டால் பல கோடி வரும்னு சொல்லி அவர் போட்டது இல்லாமல் இன்னும் பல பேரை கடனை வாங்க சொல்லி போட்டு பாவம் இங்கே காரமடையில் ஒருத்தர் கடனை வாங்கி போட்டுட்டு வரும் அது இன்னொரு ஜோக்கு சார். இதெல்லாம் வாழ்க்கை, இது தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் பேசுகிறேன். இன்னொரு ஜோக் என்ன தெரியுமா, இங்கே மேட்டுப்பாளையம் பக்கத்தில் பிளாக் தண்டர் இருக்குது. பிளாக் தண்டர் அங்கே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை விருந்து, அருமையான விருந்து, சிக்கன் மட்டன் போட்டு யார் செலவில் தெரியுமா, அவங்க செலவில். இவங்க 10,000 ரூபா கட்டணும், இந்த பணம் வந்துடும், உங்களுக்கு செக்கு கொடுக்குறோம், அடுத்த மாதத்தில் போய் போட்டுக்கலாம். இப்படியே போட்டு 10,000 ரூபா அதுலேயும் போட்டு சிக்கன் மட்டன் சாப்பிட்டது தான் மிச்சம். அது இவங்க செலவில் அதையும் பண்ணி நான் அவர்கிட்ட சொல்ல, இன்னுமா சார் நம்பிக்கையோடு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இப்போ கடைசியில் அந்த செந்தில் அவர்கிட்ட இவர் போய் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, சார் நான் என்ன சார் பண்ண முடியும், உங்கள் மாதிரி நானும் தானே பணம் போட்டேன் அப்படின்னார். அந்த 10 லட்ச ரூபாயை ஒழுக்கமாக ஒரு கடை ஆரம்பித்து அவரும் மிஸ்ஸஸ் உழைச்சிருந்தா இந்நேரம் பல பேருக்கு நல்ல ஒரு விஷயத்தை சேர்த்துருக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆதங்கத்தில் உழைக்காமல் பணம் வரவே வராதுங்க. உழைக்காமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், உழைக்காமல் பணம் வரவே வராது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட 5% 10% ரொம்ப கவனமாக டீல் பண்ணால் தான் வருது. எங்கேயோ ஒரு 10 அண்ணன் பணம், அது இப்போ இந்த மொய்யெழுதுகிற கதை. இப்போ நான் கூட தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் பல பேருக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த பணம் ஃபேஸ்புக்குக்கோ ஏதோ ஒரு போக போகுது. இன்னொரு மொய்யெழுதுகிற கதை இருக்குது. அன்றைக்கி தேனிக்கு போகிறேன், அங்கே ஒருத்தர் 20 பேர் உட்கார வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்க அப்படி போயிட்டுங்க, இப்படி பல மடங்கு வருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் முதற்கொண்டு பல இது நடந்தது. அந்த ஃப்ளைட் சீட்டிங்னு சொல்லி கதையெல்லாம் பார்த்தோம். அது போன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்க பயன் அடையலையோ அந்த வியாபாரம் பாவமான வியாபாரம். எந்த ஒரு துறையில் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அதன் மூலமாக அவங்க டெவலப் ஆகலையோ அது பாவமான செயல். எந்த ஒரு செயலையும் இன்வால்வ்மெண்ட்டாக செய்யணும். டிகே சாருக்கு தெரியும். நான் ஆக்சுவலாக பெருமைக்காக சொல்லலை. 4 லைஃப் ரிசர்ச்சில் நீங்கள் மும்பை ஆஃபீஸில் ராமசாமின்னு பேரை கேட்டு பாருங்க. ஒரு ஒழுக்கமான லீடருங்கிற பேரை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒழுக்கம் முக்கியம். அதுக்கப்புறம் டீமில் இப்போ நான் பல பேர் நான் திட்டி விட்டேன். அன்றைக்கி திட்டி விட்டேன். இங்கே கரெக்டாக நான் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் கிளாஸ்க்கு எடுக்கிறேன். கரெக்டாக 9 to 9 ஆனால் 9 மணிக்கு வர முடியாதா? 20 கோடிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ராபர்ட்சன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றாரு, நீங்கள் வர முடியாதான்னு கேட்குறேன். யாருமே இங்கே டாடா பிர்லாவோ இதோ கிடையாது. நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கிற இடத்துல இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நேற்று நான் ரோட்டில் போகிறேன், ஒரு தலைவர் அப்படியே செல்ஃபோனை அப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா, செல்ஃபோனு எப்படிங்க இந்த ப்ராக்டிக்கலாக காட்டுறேன், தெரியுதா? தெரியும் சொல்லுங்க. இப்படி குறுக்க வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அவர் சட்டை மற்ற இதெல்லாம் பார்த்தா அவர் வாழ்க்கையில் பெரிய அளவில் பணம் இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு டைம் நிச்சயமாக 24 ஹவர்ஸும் அப்படியே இவர் போனால் ஒரு பெரிய அமௌண்ட் கீழே விழுந்தால் குனியற நேரத்தில் அதை சம்பாதிக்க முடியுன்ற மாதிரியெல்லாம் கிடையாது. ஏன் மக்கள் இப்படி வண்டி ஓட்டும்போது செல்ஃபோனில் அப்படி வச்சுட்டு போகிறாங்க? அவங்களும் விழுந்து அடுத்தவங்களும். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். அவேர்னஸ் கொடுத்தா தான் நம்ம நாடு முன்னேறும். அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுல நம்ம இந்த பேச்சு நான் இப்போ பேசுனதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கறது தான். இப்போ நம்ம மக்கள் உள்ளே வந்திருக்க எல்லாரும் நிச்சயமாக இந்த மாதிரி எந்த இதுவும் போக வாய்ப்பே கிடையாது. அப்படி போயிருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. இந்த இடம் அவங்களுக்கு ஆயிருக்காது, அவங்க எப்பயுமே வெளியே போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே மற்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு போர் பதங்கிற மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய 29, எங்கள் 2 பேரை விட்டால் 27 பேர், 2 7 2 27 2 7 9 நவகிரகங்கள்
இந்த நவகிரகங்கள் தான் உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி மாதிரி நம்ம தான் இந்த உலகத்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு பதிவோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். இல்ல, அவங்க நாளை ஏதோ மீண்டும் இன்னும் நிறைய சந்திப்போம். பேர் சொல்லணும்னு இருக்கிறாங்க. சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, சொல்லணும்னா சொல்லலாம். சொல்லுங்க யார் பேசணுமோ. இந்த இந்த சாட் ஜிபிடியில் நம்ம இந்த இதை எடுத்திருக்கிறோம். அதுல உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சார் இது மீன் இந்த மிராக்கல் மார்னிங்ல வந்து நாங்கள் டே ஒன்ல இருந்து எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இதனுடைய எல்லா ஆக்டிவிட்டிலையும் நாங்கள் வந்து மனப்பூர்வமாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துக்கிறது அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 7:30 8க்கு தான் எழுந்துப்போம். ஒர்க் ஆஃபீஸ் போகும்போது கூட அதே தான் 7:30. ஏன்னா 9:30 ஆஃபீஸில் இருக்கணும்னா நான் ஒரு 7:30 எழுந்துனா போதுமா இருந்தது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் காலையில் அந்த 5 o'clock அலாரம் இல்லாமல் எழுந்துக்கிறது, அது ஒரு டெடிகேஷனாக பண்ணணுன்ற ஒரு மன மன உள்மனத்தோட நாங்கள் எழுந்துக்கிறோம். இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே கிடையாது. இந்த ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான மாறுதலாக பார்க்குறேன் சார். இந்த இப்போ எனக்கு வந்து இப்போ 65 வயசு ஆகுது. அந்த 65 வயசுல வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதல் சார் என்னுடைய வாழ்க்கையில. மிக்க நன்றி சார். இது ஒரு விஷயம் சார். ஆக்சுவலா இப்ப அது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கல் லைஃப்ல ஒரு குடும்பமாக எல்லாருமே இண்டிவிஜுவலா கலந்துருக்கிறீங்க. ஆனா இதுல வந்து ஒரு குடும்பமே பார்ட்டிசிபேட் பண்ணி சார் அட்டென்ட் பண்றாரு ரெகுலரா, மேடம் அட்டென்ட் பண்றாங்க, சம்டைம்ஸ் வந்து அவங்க சன் அட்டென்ட் பண்றாங்க, சம்டைம்ஸ் அவங்க டாட்டர் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ இப்படி ஒரு குடும்பமாக இந்த மேஜிக் மார்னிங்க்கு அவங்களுடைய அன்பளிப்பை வந்து அவங்களுடைய அந்த பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மிக்க நன்றி தமிழ்வழி சார். நீங்க வந்து ஒரு குடும்பமே வளரும் பொழுது ஒரு ஆரோக்கியம் கிடைக்குதுங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தி. ஒரு தனி மனிதருக்கு கிடைக்கிறத விட ஒரு குடும்பமாக கலந்து உங்க குடும்பமே வந்து இந்த பெனிஃபிட்ஸை, இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்க ரீப் பண்றீங்க. வாட் யூ சோ தட் யூ ரீப் த ஃப்ரூட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த நன்மைகளை வந்து நீங்க அறுவடை செய்றீங்க. குடும்பமாக கலந்து கொள்வதற்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து குடும்பமா வாங்க. ஸோ எல்லாமே குடும்பமே வந்து நம்ம சேரும் பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வேற யாராவது நெக்ஸ்ட்? ஹலோ, சொல்லுங்க ஜி. சொல்லுங்க. 70 வயசுலயும் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நம்ம குரூப்ல என்னோட கொஞ்சம் சின்னவர் தான் இருந்தாலும் ராஜா கிருஷ்ணன்ட்டு ஃப்ரம் அந்தியூர் நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் வைஸ் அவர் நல்லா பண்றதையும் என்னால பார்க்க முடியுது. நாம் இதுல யாரையெல்லாம் சேர்த்துறோம் அவங்களும் இதுல அனுபவிக்கிறாங்கிற போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய இந்த குரூப் இன்னும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும், நிறைய பேரை கொண்டு வரணும். அது என்னோட ஆசை. நன்றி 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. மணிமேகலை சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். ராமசாமி சார், TK சார் இருக்கும் மிக்க நன்றி. இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் இது வந்து உங்கள் இருவர் மூலமாக பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த வரம் சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. நீங்கள்லாம் எங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் எங்கள் நட்பாக கிடைச்சது எங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. தேங்க்யூ சார். சின்ன ஃபேமிலியாக இருந்த நம்ம பெரிய ஃபேமிலியாக இருக்கோம். இப்போ நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்குன்னா மறந்து கூட 2 பேர்னு சொல்லிடாதீங்க. மறந்து கூட 2 பேரும் சொல்லிடுறீங்க. ஆனால் வீடு வாடகைக்கு போகும்போது அப்படி சொல்லிடாதீங்க. அது என்னன்னா அப்புறம் 30 பேர் இருக்கும்னா ஐயோ அப்பா, வாடகை கொடுக்க மாட்டேன். கிடைக்கும் வீடு, ஆனா ரொம்ப பெரிய வாடகையா பார்க்க வேண்டி இருக்கும். ஓகே ரைட், நல்லது, தேங்க்யூ. அடுத்து எல்லாம் சொல்லுங்க. நாங்க வந்தோம் சார். சூப்பரா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க சென்னையில இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் கலந்துக்க முடியலன்ற வருத்தம் இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒவ்வொரு முறையும் நாங்க ஜாயின் பண்ணிடுவோம். இங்க இருந்து அங்க வரணும்ன்றது கொஞ்சம் யோசனையா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்த அந்த மெமரிஸே எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்ச் போகும்போதும் நான் எங்க வீட்டுல புலம்பிட்டு இருப்பேன் சார். சென்னையில இருந்து நம்மளால போக முடியல, எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்னு. அதுவும் இப்ப நிறைய அப்டேட்டடா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது புதுசா அதை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது நாங்க எங்களுடைய பழைய மெமரிஸே எனக்கு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. யோசிக்கும் அடுத்த வனக்குழியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கோஷங்களை பிரிச்சு போட்டு அழகா கோஷங்கள் இருக்குல்ல, பஞ்ச கோஷங்கள், அதுக்காகவும் நடக்கும்.
நெக்ஸ்ட் கலந்துக்குங்க. நீங்க ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசம் கேப்லயாவது தூரமா இருந்தாலும் பார்க்காம கலந்துக்குங்க. அது ரொம்ப முடியெல்லாம் வந்து கருப்பானால் ஆயிடும். நேத்து ஒரு நண்பர் மேடம் சொன்னாங்க கொடிவேரியன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல போனாங்களா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டு இருந்தேன். நாங்க இன்னும் சில அந்த சினிமா படப்பிடிப்புக்காக லொகேஷன் பார்க்குற மாதிரி நானும் டிகே சார் சில லொகேஷன்ல பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய ஓகே, நல்லது. அடுத்து மற்றவங்க. சார் வணக்கம் சார், ராதாகிருஷ்ணன் வணக்கம். இந்தியூர். வணக்கம் 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 சார். சார் அதாவது இதுல மெயின் என்னன்னா, முன்னாடிலாம் ஒரு 6:30 வரலையும் தூங்குவோம். இப்ப கரெக்டா டான் வந்து கிளாக் வச்சு எழுப்புற மாதிரி ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரு. அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் உருவாகிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சுகர் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட் சார். 200 220 அந்த ரேஞ்சில இருந்து 150 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. வந்துடும், ரொம்ப சந்தோஷம் சார். அது குணமாயிடும். இன்னும் கொஞ்சம் சில பயிற்சி இருக்குச்சு எங்ககிட்ட. இந்த ஓகே சார். இஎஃப்டியில இன்ஸ்டலேஷன் கூட அடுத்து இதெல்லாம் பண்றோம். பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகும். ஏன்னா ஓகே கூட சார். சில துணை உணவுகள் லைட்டா ஓரளவுக்கு ரொம்ப செலவெல்லாம் தேவையில்லை, கம்மி பண்ணிக்கலாம். இயற்கை சப்ளிமெண்ட் உணவும் அப்பப்போ கிளாஸ் எடுக்கலாம், நம்மளே எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே இல்லை சார். நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம மக்களுக்கு யாராவது ஆர்வம் இருந்தால் கூட எடுக்கலாம். இது ஒரு பக்கம். ஓகே ஓகே ஓகே. அந்தியூர் பக்கத்தில் இயற்கையான இடங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி சொல்லுங்க சார். அந்தியூர் பக்கம் இல்லை சென்னையில் பக்கத்தில் ஏதாவது நிர்மலம் ஒரு 20 பேர் உட்கார வச்சா சென்னை பக்கத்திலே கூட நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே. திருச்சி பக்கத்தில் கூட ஏரியா இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஏரியா வைஸ் நம்ம ஒரு 15 பேர் அவங்க ஏதாவது பண்ணால் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அது ஓகே சார், தேங்க்யூ. ஓகே நன்றி சார். ஓகே. சரி, வேற யாராவது சொல்லணுமா? நிறைவு செய்யலாமா? 3:15 ஆயிடுச்சு. உங்க நேரத்தை பேசுறேன் இலங்கையிலிருந்து. டிகே ராம சாருக்கும் நன்றி. உண்மையிலே எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பெனிஃபிட் கிடைக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்றதால. சார் இன்னொரு கால் இன்றைய நாளோட ரெக்கார்டிங் கொஞ்சம் தர முடியுமா? கொஞ்சம் ஃபேமிலியருக்கு ஷேர் பண்றதுக்கு. ப்ரோக்ராம் முழு கருத்துகளும் இன்றைக்கு ப்ரோக்ராம்ல சொல்லப்பட்டுச்சு. அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கலாம், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இத பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றதுக்கு சின்னதொரு வேண்டுகோள். மேடம், இதுல வந்து கட்டாயமா கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, மார்னிங் செஷன் வர்றது மட்டும்தான் அதுல உள்ள பெரிய முக்கியமான விஷயம். இதுல உள்ள மெசேஜோட காலையில் அட்டன் பண்றீங்க இல்லையா, அதுல தான் ரிசல்ட் வரும். இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்க்கறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி இது யார் காலையில் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ஜாய், அதாவது அந்த ரிசல்ட் வரும். நான் இந்த மிராக்கிள் மார்னிங் மேஜிக் மார்னிங் நடத்துறதுனுடைய முக்கிய காரணம், நான் என்னுடைய இன்வால்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொன்னீங்க இல்லையா, நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நான் ஆக்சுவலாக மேடம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அது ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து மிராக்கிள் மார்னிங் இன்னொருத்தர் டீமில் அட்டன் பண்ணேன். 30 நாள் அட்டன் பண்ணேன் பேசிக்காக. அப்போ வந்து நடுவில் தஞ்சாவூருக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நல்லா கவனிக்கணும். தஞ்சாவூருக்கு ஒரு ப்ரோக்ராம் சித்தா டாக்டர் மத்தியில் பேசுகிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போனோம். நைட்டு பஸ் ஏறி போகும்போது அங்கே போகிற லேட் ஆகிடும். அதுக்காக கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அங்கே சாஸ்திரா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே பஸ் நிப்பாட்டினாங்க. இறங்கி அங்கே அந்த காலேஜுக்கு முன்னாடி பாலத்து மேலே உட்காந்து இந்த மிராக்கிள் மார்னிங் அட்டன் பண்ணேன். குளிரான நேரத்தில் ஒரு போர்வையை போட்டுட்டு அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி அங்கே போய் ரூம் போட்டுட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது இந்த ட்ரெயினில் கரெக்டாக வடகோவையில் அந்த நேரத்துக்கு இறங்கினேன். அடுத்த ஸ்டேஷனில் இறங்குற டைம் ஆயிரும். வடகோவையில் இறங்கி அங்கே உட்காந்து இந்த மிராக்கிள் மார்னிங் இன்னொருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு, அதை நான் அட்டன் பண்ணேன். அந்த இன்வால்மெண்ட்டுக்கு என்னவோ தெரியல, நம்ம பிரபஞ்சம் எனக்கு மேஜிக் மார்னிங் நீயும் நடத்து, ஒரு ஆள் மட்டும் நடத்தி இந்த ஒன்றும் பண்ண முடியாது, நீயும் கூட செய்ய அப்படின்ற அந்த ஒரு இதை கொடுத்தது. யாரெல்லாம் உண்மையிலே ஈடுபாடோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். நீங்கள் கேட்குறீங்க, அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுத்தவங்க வீடியோ பார்க்கறதுனால அந்த முழுமையான பயன் அவங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அவங்க அட்டன் பண்ண சொல்லுங்கள். இல்லை உங்களை ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணனா கூட அதை பற்றி கூட நம்ம யோசனை பண்ணலாம். வாழ்த்துக்கள், உங்கள் ஆர்வத்திற்கு வாழ்த்துக்கள். ஓகே, நிறைவு செய்யலாமா? டிகே சார். ஆமாம், ஓகே சார். நிறைவு. வேற யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நிறைவு. தேங்க்யூ. ஹேவ் a great day. நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.
இதுல என்னன்னா சந்தோஷம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது. ஸோ நம்மளால நிறைய பேருக்கு இன்னும் கொடுக்க முடியுங்கிற ஒரு புது நம்பிக்கை வருது. தேங்க்யூ. நன்றி. ஓகே, மனமாற தெளிவா நல்லா கொடுக்கணுங்கிற இடத்த புதுசு புதுசாக அவருடைய கற்றுக்கிட்டது தான் அதை நமக்கு முழுமையாக கொடுக்குறார். 100% இன்வால்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய டிகே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும், மேடமும் அட்டன் பண்ணுறாங்க வீட்டில், அவங்க மேடமும் அட்டன் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அவங்க அட்டன் பண்ணுறதுனால நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நல்ல சிறப்பான காரியத்தில் ஈடுபட்டிருக்காருங்கிற செய்கிறதுனால இப்போல்லாம் அவங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு உணவு வகைகள்ல எல்லாம் அதிகமான ஒரு வெரைட்டிஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். மேடம் இருந்தால் அதை பற்றி சொல்லலாம். இருக்காங்களா? இப்பதான் போனாங்க வெளியில. அப்படியா? ரைட் ரைட். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி.